ரவி, நீ சங்கீதத்துல ரொம்ப கெட்டிக்காரன் ஆயிட்ட. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. ஐயா, எந்த விதமான ஆதாயம் இல்லாம எனக்கு இந்த இசை செல்வத்தை அளிச்சிருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு நான் காலமெல்லாம் கடமைப்பட்டிருக்கேன். ரவி, உன் சங்கீதம் உலகமெல்லாம் பரவணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு கொஞ்சம் ஆடம்பரமும் தேவை. நீ அந்த சின்ன வீட்டுல இருக்க வேண்டாம். எனக்கு ரசிகர்களால் தரப்பட்ட வீடு ஒண்ணு சும்மாவே பூட்டி கிடக்கு. நீங்கள் எல்லாருமே அங்க வந்து தங்கலாம். ஐயா, நீங்க செய்யற உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க காட்டின அன்பு வழியிலே நடப்பேன். நீங்க என் தெய்வம் மாதிரி. கல்பனா, உன் காலேஜ் ரிவ்யூ நாளைக்கு தானேம்மா? இன்னைக்கு புறப்பட போறியா? ஆமாப்பா. அப்பா, என்னம்மா? இன்னொரு விஷயம்ப்பா. எங்க காலேஜ்ல அழகு போட்டின்னு நடத்துறாங்க. லெக்சரர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்னையும் பங்கெடுத்துக்கொண்டு வற்புறுத்தினாங்க. என்ன கேட்காம அவங்களே பேரையும் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்பா, இதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? எனக்கு என்ன ஆட்சேபனை? எல்லாரும் உன்னை அழகு தேவதைன்னு பாராட்டலாம். அந்த பெருமை எனக்கு தான் உண்டு. ஆமா, அப்ப அவருக்கு ஏத்த பொண்ணு, பொண்ணுக்கு ஏத்த அப்ப 4 பேர் மத்திய உடம்ப காட்டி அழகின்னு எதுக்காக பட்டம் வாங்கி கட்டிக்கணும்? அந்த லட்சணத்துல 4 பசங்க பார்த்து நான் கட்டிக்கிறேன், நீ கட்டிக்கிறேன், எதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு வரணுங்கிறேன். இவளுக்குன்னு தான் மனவர் லண்டன்ல போய் படியோபடின்னு படிச்சுக்கிட்டு இருக்கானே. இத பாரு, போன வாரம் லண்டன்ல எடுத்த போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன். எப்படி இருக்கிறான் ராஜா மாதிரி. அழகு போட்டின்னு வச்சா என் ராஜாவுக்கு தான் முதல்ல பரிசு கொடுக்கணும். சரி, மனோகரும் ஒரு பரிசு வாங்கிட்டு வரட்டுமே. இந்த பாருங்கம்மா, 4 பேர் நம்ம பொண்ணை பார்த்து அழகின்னு சொன்ன அந்த பெருமை நமக்கு தானேம்மா. அதுவும் சரிதான். அப்பா, நான் புறப்பட்டுமா? சரிம்மா, நீ புறப்படு. காரை எடுத்துட்டு போ. கல்பனா, பத்திரமா போயிட்டு வாமா. ஓகே டாடி, பை பை. அத்தே, போயிட்டு வரேன். அடியே, போட்டியில ஃபர்ஸ்ட் வந்தா நானே உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன், மறந்துடாத. தம்பி, தம்பி, தம்பி. பழனியா? என்னப்பா? இந்தா, இதுல ஒரு பெட்டிஷன் எழுது. பெட்டிஷனா? ஆமா. எதுக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு? ஆமா தம்பி. நான் காய்கறி விற்க வந்த 20 வருஷ சர்வீஸ்ல ஒரு ரூபாயை இடைஞ்சல் பண்ணது கிடையாது. நேற்றுக்கு என்னடான்னா, இந்த நாலங்காடியில காய்கறி விற்கிற சின்ன பசங்க விற்க கூடாது தகராறு பண்றாங்க. ஏப்பா, நீ கூட வண்டிக்கு லைசன்ஸ் வச்சிருக்கல? இருக்கு. எவனோ சைனாக்காரன் நம்ம நாட்டுல படையெடுத்தானா, அதுக்காக இந்த சின்ன 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 பசங்க காய்கறி விலையெல்லாம் ஒண்ணுக்கு டபுள் ஆக்கி அநியாயமா வித்து அவசரமா வாழணும்னு நினைக்கிறாங்க தம்பி. நான் பழைய விலைக்கே வித்தேன். நீ செஞ்சது நியாயம் தானே? நியாயமா நடக்க விட மாட்டேங்கிறாங்க தம்பி. அதுக்கு தான் இன்னைக்கு போலீஸ பாதுகாப்பா வச்சுக்கிட்டு நடமாடும் நியாய விலக்கணை திறக்கலாம் இருக்கேன். நீ எழுது. இதுக்கெல்லாம் போலீஸ் எதுக்கு? இன்னைக்கு உன் கூட நானே வரேன். உன்னை எவன் எதுக்குறான்னு பாக்குறேன். ஐயோ வேண்டாம் தம்பி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க போய் ஏன் கூட வந்துட்டு நானே போறேன். என்ன வந்தாலும் நானே பாத்துக்கிறேன். இல்ல பழனி, அப்படிலாம் விடக்கூடாது. இன்னைக்கு நானே உன் கூட வரத்தான் போறேன். தம்பி, நான் வந்து காய்கறி விற்கிறவன், என் கூட நீங்க. இதுல என்னப்பா தப்பு? அளவு சின்னதா இருந்தாலும் தொழில் வியாபாரம் தானே. வியாபாரம் தான் ஒரு நாட்டின் தூண். இன்னைக்கு நானே வரேன். வியாபாரம் சும்மா எப்படி நடக்குது பாரு. கிளம்பு. கல்பனா, நம்ம ஹாஸ்டல்ல உன்னை தலைவையா தேர்ந்தெடுத்திருக்கோம். நீ செலக்ட் பண்ற காய்கறியை பார்த்து எல்லாரும் அப்படி அசந்துணும். பாத்துக்கிட்டே இரு. இனிமே நம்ம ஹாஸ்டல்ல எல்லாம் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் தான். என்னடா டாய், நாங்க இங்க பரம்பரையா வியாபாரம் பண்றோம். எங்க வியாபாரத்தை கெடுக்கிறது இல்லாத கலாட்டாவா பண்ற? மரியாதை எடுத்த காலி பண்ணிவிடும். சர்க்கார் இடத்துல தான்ப்பா சரக்கு விக்கிறேன். என்ன போக சொல்றதுக்கு இது ஒண்ணு உங்க பாட்டம் கட்டின மார்க்கெட் இல்ல. போட எடுத்த காலி பண்ண மாட்டேன். நீ காலி பண்ணலனா தம்பி, இன்னைக்கு தான்ப்பா வெறும் வண்டியா வீட்டுக்கு கொண்டு போறேன். புறப்படு, வண்டியாவது கொண்டு வீட்டுல சேர்ப்போம். சீக்கிரம். உன் மாயம் போட்டா சௌக்கியமா இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் வந்து சேர்றேன்னு கண்ணாசி எழுதியிருக்கேன். எப்படி இருக்கிறான்? துரையாட்டம் இல்ல? சரி சரி, முதல்ல சாப்பிடுவா, அப்புறம் பேசிக்கணும். கல்பனா எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கா. காலேஜில் படிக்கிறாளா? படிக்கிறேன். குட். ஃபாரின்ல படிக்கிற பையனுக்கு மனைவியா வரணும்னா நிறைய படிக்கணும். நிச்சயமா எனக்கு இமீடியட்டா ஒரு 2000 ரூபீஸ் செலவுக்கு வேணும். எடுத்து சாப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிடுறேன். இதுதான் தமிழரசின் தலைநகரம், சென்னை நகரம். ஊர் நல்லா இருக்கு, ஆனா வெயில் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அத போடு, மேல போடு. இந்த வெயிலுக்கே மேல் துண்டை எடுத்துட்டேன் நான், அப்புறம் எப்படி?
டார்லிங் இங்கே இரு, இத வர. அங்கிள் என்ன பண்ணுது? எப்படி இருக்கு பிரயாணம்? எப்படி? ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஜாலியாவா? தனியா வரலையே. அதாவது கப்பல்ல ரொம்ப பேர் கூட வருவாங்க இல்லையா, அதை சொன்னேன். சரி சரி புறப்படி. மத்த வீட்டுல மாலையோடு உன்னை வரவேற்க காத்துக்கிட்டு. அப்படியா? அங்கிள் நான் அதுக்குள்ள ஹோட்டல் ஏசியாட்டிக் போய் ஒரு ரூமை வாங்கி கொடுத்துட்டு வரணும். ஹோட்டல் எதுக்கு? ஹோட்டல் அங்கிள் நீங்க விவரம் புரிஞ்சவங்க, சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்க. என்ன பண்ணுது? கூட உன்னை கொண்டாந்து இருக்கிறேன். கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல ரோசி. அந்த பொண்ணு கவுனோட வரத பார்த்தா அத்தை பூண்டோட கைலாசத்துக்கு அனுப்பிடுவாங்க. அதை எங்கேயாவது கொண்டு பிரிச்சுட்டு வா. டார்லிங் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இது தலைநகரம். உன் தமிழ கொஞ்சம் மெதுவா பேசமா. டார்லிங் என்னை கூட்டிட்டு போ. இவ்வளவு தூரம் கொண்டாந்துட்டு கூட்டி போ, விட்டா போங்க. வா வாயா. எங்கயா மனோகர்? மனோகர் எங்க? மனோகர் வரல, நீ மட்டும் தனியா வரியா? அவன் எங்கயா? மனோகர் வந்திருக்கான். பின்னையும் கூட்டிட்டு வரல. வருவான்னு ஆரங்கலைக்கு வச்சு பூசணிக்காய் சுத்தி உடைச்சு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போகலான்னு விடிஞ்சதுல இருந்து காத்துட்டு இருக்கிறேன். நீ வெறும் ஆளா வந்து நிக்கிற. தேங்காய் கூட உடைக்க முடியல. என் தலையில உடைங்க. அவன் வீட்டுக்கு வரலையா? ஹோட்டலுக்கு போறேன்ட்டு போயிட்டு. நல்லா இருக்கு. கடல் ஆட்டம் வீட்டை வச்சுக்கிட்டு ஹோட்டலுக்கு விட்டுட்டு வந்துட்டு நிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேக்குறேன். அவன் வரலைன்னா நான் என்னம்மா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்னா இழுத்துக்கிட்டு வர்றது. அம்மா அவன் ஏன் இங்க வரலன்னு என்னால சொல்ல முடியாதம்மா. உம்மாலதான் சொல்ல முடியாது. போகட்டும். அவன் எந்த ஹோட்டலுக்கு போயிருக்கான் அதையாவது சொல்ல முடியுமா? நான் போய் கூட்டிட்டு வரேன். ஹோட்டல் ஏசியாட்டிக். அங்கயா? நான் போறேன். டார்லிங் மனு எப்படி எங்க கண்ட்ரி? உன்னை பார்த்தாலே தெரியுது. என்ன பார்த்தா கண்ட்ரி மாதிரி தெரியுது? என்னது நிச்சயங்கிற கோங்கிற இங்கிலீஷ்லயும் சொல்ற தமிழையும் சொல்ற, நீ எதுல சேர்த்தி? நான் பார்டர்ல பிறந்தவ, கண்டுக்காத. டார்லிங் என்ன பல்லு வலியா? கட்டின பல்லு தானே? எப்படி? எனக்கு இந்தியா ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கு என்னப்பா? இந்த மதுரை கோயில் கோபுரம் சொல்லுவாங்களே, அது எப்படி இருக்கு? உன் தலை மாதிரி இருக்கும். இதுதான் கோபுரம். இப்ப என்ன அதை பத்தி? நான் அங்க போய் 64 நாயர் பார்க்கணும். 64 நாயர் பார்க்கணும். ஐயோ ஐயோ, இதுக்கு ஏன் மதுரைக்கு போற? 64 நாயன்மார்கள். அதுதான் பார்க்கணும். பெராட்டு திட்டத்துக்கு தான் லாய்க்கு. ஐயோ ஐயோ, இந்தியா வந்தியா? வாய திறக்காத, பேசாம இரு. டார்லிங் இங்க டார்லிங் எனக்கு ஒரு டவுட். நான் தான் உன் டார்லிங். இதுல என்ன டவுட்? டார்லிங் நீ ஏன் வீட்டு மேல கூட்டிட்டு போகாம ஹோட்டல் மேல வச்சிருக்கு? அதுமா நீ இப்ப பேய் மாதிரி இருக்கிற. உன்னை கொஞ்சம் கொஞ்சமா பொம்பளையா மாத்தி அப்புறம் வீட்டு கூட்டி போகணும். பேய் போல இருக்கு. நான் பேய் போல இருக்கு. எங்க ஆண்டி அஞ்சனா ஏன் இப்படி worry பண்ணுது? worry பண்ணாம அவங்க நரி மண்ணை தோன்ற மாதிரி நம்ம பூர்வீகத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ போய் அந்த ரூமுக்குள்ள ஒளிச்சுக்க. நான்சென்ஸ். நான் அந்த பொம்பளைகிட்ட பேசுறேன். அப்படி கொண்டுடுவேன். எங்க ஆண்டின்னு சொல்றேன். மரியாதை பொம்பளை நான் சொல்றேன். ஆஞ்சினா பொம்பளை இல்லாம ஆம்பளையா? அஸ்பெக்ட் யூ. உன் சொத்த இங்கிலீஷ்லாம் அவங்ககிட்ட சொல்லாதே. பேசாது. அத்தே அத்தே மடல்ல அத்தே மடல்ல வாட்டி எப்படிதான் என் கண்ணுக்குட்டி என் கண்ணுக்குட்டி என் பன்னிக்குட்டி அத்தே அத்தே உட்கார்ந்தே. ஏண்டா ஹோட்டல் வந்துட்டு கீழே உட்காரணும்? அரண்மனை ஆட்டம் உனக்கு வீடு இருக்கிறப்பா இந்த ஹோட்டல் வந்து ஏண்டா தங்க உன் தலையா இருக்காடா? அத்தை வீட்டு நிறைய பேசணுங்கிறதுக்காக அலுப்பு திற 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஹோட்டல்ல வந்து தங்கி இருக்கிறேன். ஏண்டா ஆடுற? புறப்பட ஏண்டா தரத்துற? அதே குறுப்பு. ஏண்டா இது அசிங்கமா? இது அசிங்கம் இல்ல. இது வந்து பொம்மை பொம்மை பொம்மையா? பொம்மை வார்த்தை வாயி மூக்கு. என்னடா கண்ணடிக்குது? இல்ல இல்ல, அது வந்து இது இது நான் எது சொல்றேன்னாக்கா, இது வந்து எறும்பு ஏதாவது ஏறி இருக்கும். அதான் வேற ஒண்ணு இல்ல. என்னடா கால் அடிக்குது? இது ஒண்ணு இல்ல, கீ கொடுத்தா அப்படி உழைச்சுக்கிற கழுத மாதிரி பொம்மை இது. இந்த கண்டாய் பொம்மையெல்லாம் உடச்சிட்டு வீட்டுக்கு வாடா. சரி ஆண்டி. ஆண்டியா? என்ன பத்தி ஆண்டியா தெரியுதா? நான் என்ன பிச்சைக்காரியாடா? உங்களுக்கு அப்படி தெரியறேனா? ஐயோ ஐயோ, ஆண்டி சொன்னா அத்தேன்னு அர்த்தம். ஐயோ ஐயோ, ஏண்டா வெள்ளைக்காரிய பொம்மையை உட்காத்தி வச்சுக்கிட்டு என்ன ஏமாத்தா பாக்குற? கண்ணடிக்கிறதும் காலாட்டுறதும் பொம்மையாடா? நம்ம குளம் கோத்திரம் குடும்ப ஆச்சாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு தனாசாரத்தை ஏண்டா கூட்டிட்டு வந்த? வாடா வீட்டுக்கு வாடா. ஐயோ ஏண்டா அத்தே, என்ன இது என்னோட வந்த கேஸ் இல்ல, இது ஊர் சுத்தி பார்க்க வந்த கேஸ். நீ கவலைப்படாத, அடுத்த பிளேன்லயே இத பார்சல் பண்ணி அனுப்பிச்சு நேரா நான் வீட்டுக்கு வர்றேன். இப்பவே அனுப்பிடுறா? ஐயோ போட்டு போட்டு போட்டு. சாலி, இதுக்குதான் நீங்க கூட்டிட்டு வந்தியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் கல்பனா. Thank you.
நான் பேப்பர்ல பார்த்தேம்மா, என் மக அழகு போட்டியில சிறந்த அழகின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டதுல நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? உங்களை நேர்லயே பார்த்து சொல்லிட்டு போலாண்டாப்பா. தனியாவே புறப்பட்டு வரலான்னு வந்தோம். ஆனா நாங்க தான் துணைக்கு வர்றேன்னு வந்தோம். இல்லன்னா கல்பனாவை தூக்கிட்டே போயிருப்பாங்க. ஆமாங்க, அழகின்னு பட்டம் வாங்கினா உடனே ஆபத்தும் QSIல வந்து நிக்குது. நீங்க என்னம்மா சொல்றீங்க? அப்படி என்ன ஆபத்து? தெருவிலே நடந்தா தேனேங்கிறான், கிளாஸுக்கு போனா கிளியோபாட்ராங்கிறான், பீச்சுக்கு போனா பியூட்டி ஸ்டார்ச்சுங்கிறான். இப்படி ஒன்னா ரெண்டா கணக்கில்லாத ஆபத்து கருத உருவில் வந்திருக்கு. இத பாருங்க, அவ்வளவு காதல் கடிதங்கள். அப்படியா? ஆமாங்க, அதுல சில கடிதம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு தெரியுமா? படிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. அழகு போட்டியிலே அனைவரையும் திகைக்க வைத்த அன்பே, அனார்கலியே, அழகின் பின்பமே, பெண் குலத்தின் குத்து விளக்கே, தோளிலே தொத்துங்கிளியே, உன்னை நினைந்து உருகி உள்ளம் சருகாகி கொண்டிருக்கும் சாதாரண சலிம் எழுதும் மடல். கண்டேன் உன்னை, கொண்டேன் காதல், இன்றே சரி என்று சொல். காலையே திருமணம், மாலையே தேனிலவு. இல்லையே அமாவாசை இருட்டில் உன்னை கடைத்து கொண்டு போய் கட்டாயம் தாலி கட்ட நேரும். மறுகண்டு தொடரும் இப்படிக்கு சரித்திராசிரியர் சதா. சரித்திராசிரியரா இப்படி எழுதியிருக்காரு? விசித்திரமா இருக்கு கல்பனா. அன்பு, ஐஸ்கிரீம், பாதாம் பருப்பு, குலோப் ஜாமி, கரம் பகோடாவே, சீராவில் விழுந்த எறும்பாய் துடிக்கிறேன். ஜோராக உன்னோடு வாழவில்லையே, நேராக எமனிடம் போவேன். போட்டு சரி என்று சொல்லும் சொரணமே. இப்படிக்கு மிட்டாய் கடை முருகேசர். சரி உட்கார். இந்த காதல் தூதே கொஞ்சம் கவனிங்க. தக்காளி பழ கண்ணமே, வாழை தண்டே, ஊட்டி கேரட்டே, பீட்ரோட்டே, காராமணியே, தர்பூசணியே, என்னை கைப்பிடித்தால் பார்ப்போர் சிந்தை மயங்கும். விஜிடேபிள் சித்திரமாக்குவேன். இப்படிக்கு அழகும் பொருள் வியாபாரி ஆறுமுகம். அழுகும் பொருள் வியாபாரியா? இவனை கட்டிட்டா வாழ்நாள் பூரா அழுதுகிட்டு தான் இருக்கணும். ஏடி, இப்படி அழுதுகிட்டு இருக்கவா உன்னை அருமை பெருமையா வளர்த்தி படிக்க வச்சோம். இப்படி காலை பசங்க கலாட்டா பண்ணுவானுங்கன்னு தெரிஞ்சுதானே உன்னை அழகு போட்டிக்கு போகாதுன்னு சொன்னேன். கேட்டியா? இப்ப அப்பனும் மவளும் முடியும் முழிக்கிறீங்க. என்ன பண்றது? நீ படிச்சது போதும், வீட்டிலே கடை. மனோரு வீடு முழுக்க உன்னை தேடி பார்த்துட்டு நீ இல்லைன்னு தெரிஞ்சு கோவிச்சுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டான். நீ இப்படியே இரு, நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன். அப்பா, நீ படிப்புக்கு வேணுமா? நெத்தில என்ன புட்டு? புட்டு இல்ல, அது பொட்டு. பொட்டு டாலி, அவன் என்ன பண்ணுது? ஜட போற ஜட. ஜாடே ஜாடெல்லாம் முடிஞ்சுதானே இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இங்க என்ன ஜாட? அப்பா எல்லாம் முடிஞ்சது. யூ ஆர் ரெடி நவ. ரெடி டாலி. ஏய், இது என்ன டேல்? இது வால் இல்ல, தெரியுதா? இதான் இந்திய கலாச்சாரம், இப்படிதான் இருக்கணும். ஓ, பியூட்டி. பியூட்டி எங்க கையில தனியா அடிச்சு கொண்டா. நான் பாட்டு சேர்த்து வச்சுட்டே இருக்கேன், நீ பாட்டு அறுத்துக்கிட்டே இரு. சரி, கண்ணாடி விட்டு நீ நகர போறது இல்ல. ஒரே அட்டாச்மெண்ட், ஒன்னும் தொடாத, அப்படியே இருக்கட்டும். ஆல்ரைட், போலாமா? எப்படியா வா? ஜட ஸ்கர்ட்டோட போறதா? இந்தா சுத்திக்க. What is this? Blanket. இதே பிளாங்கெட்டா? என்ன பெட்ஷீட் மாதிரி இருக்கு? இது புடவை. சுத்திக்க. ஆமா. இப்படி தலை எடுத்துற சொருவு. காய போறியா? இப்படி சொல்லணும், புரியுதா? இந்த முனை எடுத்துட்டு சுத்து 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 சுத்து. டாலி, எனக்கு கட்டி விடியா புடவை? நீ கட்டுறது போக. டாலி, நட நட. பார்த்து நடமா. நட. அப்படி 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 அப்படி. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். மனிதன் மனிதன். இப்படி ஆண்டி வீட்டுக்கு போலாம்.